ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன மூவி அப்டேட் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 2025 ஜின் த பெட் அப்படின்ற ஒரு பேய் படத்தை பத்தின அப்டேட் தாங்க வந்திருக்கோம். இந்த படத்துல முகேஷ் ராவ், பவ்யா, இமான் அண்ணாச்சி, வினோதினி, வடிவுக்கரசி, பாலசரவணன் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பேய் ஜின் அப்படின்ற ஒரு பேய தன்னோட பெட்டா வளர்த்துறாரு நம்ம ஹீரோ முகேஷ் ராவ். அவர் பெட்டை பேய தன்னோட பெட்டா வளர்த்துறாரு முகேஷ் ராவ். சோ அது என்ன ஆச்சு அப்படின்னாங்க கதையே. தன்னோட காதல் மனைவி ஆகிய பிரியான்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஊர்ல இருந்து வரப்பவே தன்னோட பெட்டை கொண்டுறாரு. அந்த பெட்டை பாத்தீங்கன்னா வீட்டுல பாலும் பிஸ்கெட்டும் கொடுத்து வளர்த்துறாரு. அந்த பெட்டை தொட்டாவே நம்ம ஹீரோவுக்கு நல்லது நடக்குது. ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெட்டு மூலியமா நமக்கு கெட்டதா நடக்குது அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருந்துச்சு. ஒரு அமானுஷ்யமா நடக்குதுங்க. காதல் மனைவி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு விபத்து, அவங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அந்த டைம்ல அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜின்னு தான் அப்படின்னு அவங்க ஃபேமிலி எல்லாமே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதை என்ன ஆனிச்சு, ஜென்னோட பிளாஷ்பேக் கதை ஒன்று இருக்குங்க. அது ஒரு லவ் கலந்த மாதிரி கதை கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு பேய தன்னோட செல்ல பிராணியா வளர்த்துற கதை தாங்க இந்த ஜென்னு. ஒரு பேய் கதையை ஒரு மாறுபட்ட கோணத்துல கொண்டு வந்திருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முகேஷ் ராவ் அவரோட பாணியில இருந்து தனிப்பட்ட பாணியா ஒரு ஆக்டிங் ரொம்பவும் ஓவராவும் இல்லாம ஒரு நிதானமான ஒரு நம்ம ரீல்ஸ் எடுத்தா எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கும் ரொம்பவே மெனக்கடல. லவ் போர்ஷனும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு போகல, சிம்பிளாவே முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாடலும் அந்த அளவுக்கு இந்த படத்துல ரொம்பவும் எடுபடல. அதே மாதிரி இமான் அண்ணாச்சி, வினோதினி அவங்களோட காட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா சொல்லும்படியாவும் இல்ல, ஒரு கோணத்துல கொண்டு போயிருக்காங்க. வடிவுக்கரசிக்கு இந்த படத்துல ரொம்ப ஸ்கோப்பும் கொடுக்கல. ஓரளவுக்கு மேக்சிமம் அவங்களோட கேரக்டர் தகுந்த மாதிரி எல்லாருமே நடிச்சு முடிச்சிருக்காங்க. பாலசரவணன் அவரோட நகைச்சுவை பாத்தீங்க அப்படின்னா படத்துக்கு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனே இதுதான். கதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேயை எப்படி நம்மளோட பெட்டா வளர்த்த முடியுமா, கடைசியில அந்த பேய் என்ன ஆணிச்சு, அதுதாங்க கிளைமேக்ஸ்ல பட முடியும். கிளைமேக்ஸ்ல அந்த பேயோட பிளாஷ்பேக் கொஞ்சம் வரும், அவ்வளவுதாங்க. இந்த படத்தை கண்டிப்பா மறக்காம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.